இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. ஸோ அதனால் பக்கத்தில் இருக்க முருகன் கோவிலுக்கு போயிட்டு வரலான்ட்டு தோணுச்சு. வீட்டில் அரளிப்பூவும் பூத்து இருந்துச்சு. சரி அதையும் பறித்து கட்டிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இந்த கோவில் பார்த்திங்கன்னா பல்லடத்துலேருந்து ஒரு 5-10 நிமிஷத்தில் மாதப்பூர்னு ஒரு ஊர் இருந்துச்சு, அங்கே தான் இருக்குது. இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கேன். ஒரு சின்ன குன்று மேலே கொஞ்சம் படிக்கட்டோட ரொம்ப அழகாக முருகர் இருந்தார். விளக்கெல்லாம் போட்டுட்டு அப்புறம் திருப்தியாக சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. அப்புறமா தைப்பூசத்துக்கு தேர் திருவிழா நிகழ்வுன்னு சொல்லிட்டு பிப்ரவரி 11ஆம் தேதி சாயங்காலம் ஒரு 4:30 மணிக்கு போல் வச்சுருக்காங்க போல். அதே மாதிரி அன்னைக்கு அங்கே 6 மணிக்கு மேலே அன்னதானம் பண்ணுவாங்க போல். அங்கே நோட்டீஸ்லாம் வச்சுருந்தாங்க. சரின்னு பார்த்துட்டு வந்திருக்கேன். இந்த தடவை தைப்பூசத்துக்கு இங்கேயே போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். அப்படியே வீட்டுக்கு வரப்போ காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்து எடுத்து வச்சுட்டு ஈவினிங் பூஜைக்கு விளக்கெல்லாம் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அப்புறமா ஒரு சாயங்காலம் 4 மணி போல் பஜ்ஜி போடலாம் அப்படின்ட்டு பஜ்ஜி மிளகாயும் அப்புறமா வாழைக்காயும் எடுத்து கட் பண்ணிகிட்டு இருந்தேன். பஜ்ஜி மாவு பார்த்திங்கன்னா ரெடிமேடாக வாங்கினது தான், கொஞ்சம் இருந்துச்சு. சரி அதை முடிச்சிடலான்ட்டு அதிலையே பிசைஞ்சிட்டு சூடாக நல்லா கிறிஸ்பியாக போட்டு பொரிச்சு எடுத்து சூப்பராக சாப்பிட்டேன். இதுக்கு வந்துட்டு கொஞ்சமாக தேங்காய் சட்னி வச்சு அப்படியே தொட்டு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். நான் வந்துட்டு இன்றைக்கி எதுவுமே பண்ணல. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.